வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இந்த வாரம் ரிலீஸான திரைப்படம் த டோர். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே படம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கா இல்லையா? இல்லை இந்த திரைப்படம் பார்க்கலாமா? வீடியோ மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதாநாயகி பாபானா. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட். அந்த ஒரு சைட்ல ஒரு பில்டிங் இடத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, பழைய காலத்து கோயில். அந்த கோயில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை இடிச்சிடுறாங்க. ஆனா அந்த கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரியல, அடுத்தடுத்து நடக்கிற அமானுஷம் நடந்துனே இருக்கு. கதாநாயகியோட அப்பா ஒரு லாயர், மதுரையில லாயரா இருக்காரு. அவர் என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துடுறாரு. அவர் மட்டும் இறக்கல, அடுத்தடுத்து அந்த சைட்ல தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்குது, தற்கொலை நடக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த சைட்ல யாராவது ஒருத்தர் செத்துன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? இந்த கொலைக்கும் கதாநாயகிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hour 6 நிமிஷம் ஓடுது. இந்த திரைப்படம் கதாநாயகி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நடிச்ச திரைப்படம். இந்த திரைப்படம் அவருக்கு ரீஎன்ட்ரி ஆகுமா இல்லையான்ட்டு என்ன கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் கருத்து கண்டிப்பா ரீஎன்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் மூவியா தான் எடுத்திருக்காங்க. நம்மளை எல்லாரையும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு நம்மளை யாரும் பயன்படுத்தலை. சீன்லாம் ஒரு டிஃப்ரெண்டான சீன்ஸ் எல்லாம் நம்ம இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஆனா இந்த திரைப்படம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒன்றும் எந்த விதமான ஃபீலிங், நமக்கு எந்த விதமான பயம் தோணலை. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். கதாநாயகன் வெங்கட்ராமன். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனா கதாநாயகிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஒரு விதத்துல கோடைக்கானல காட்டுறாங்க, ஒரு விதத்துல மதுரையை காட்டுறாங்க. எந்தெந்த இடத்துல நடக்குதுன்ட்டு நமக்கு கரெக்டான முறையில டைரக்டர் கரெக்டான முறையில கொண்டு போல இந்த திரைப்படத்தை. ஏன்னா நம்ம கதாநாயகி மேல குறை சொல்லக்கூடாது. ஏன்னா கதாநாயகி அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை இந்த படத்துல எல்லாரை விட கதாநாயகி கொடுத்த கேரக்டர் ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்லணும்னா, இந்த படத்துல பேய் படம் சொன்னா அப்படி ஒன்றும் பேயே இல்லை. பேய் இருக்குது. டோருக்கு உண்டான அர்த்தத்தை இந்த படத்துல கரெக்டாவே சொல்லலை. டோர்னா என்னங்க, எதுக்கு காட்டுறாங்க அந்த டோரை? ஒண்ணுமே காட்டல. அதே மாதிரி பேக்வுட் மியூசிக் இந்த படத்துல வருண் உன்னி அவங்க நல்லாவே பண்ணல. எதுக்காக இசையமைச்சாருன்னே தெரியல. உட்காந்து பார்க்கும்போது ஜனங்களும் பப்ளிக்கும் சரி, நான் என்னோட தனிப்பட்ட முறை சரி, காரி துப்புரமா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இசையை அமைச்சிருக்காரு. ஒரு பேக்வுட் இசை. ஏதாவது ஒரு இசையா என்னன்னு தெரியல, மட்டமா இருக்கு. ஏன் இப்படி ஒரு இசையில, அதாவது திரையுலகத்துல நம்ம நுழையிறது கஷ்டம், அதை தக்க வைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டம். இப்படிதான் இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி இவரு இசையை கிடைச்சாங்கன்னா, இதை மாதிரி காரி துப்புரமான இசை இருக்கும். பேய் படம் எப்படிங்க இருக்கும்? ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்டே இந்த படத்துல இல்லையே. ஜனங்களை பயன்படுத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க இந்த படத்துல. இந்த படத்தை என்ன சொல்ல வந்தாங்க? அப்படியும் இந்த படத்துல நமக்கு எதுக்காக இந்த பேய் வருது, ஏன் பழி வாங்குதுன்னு சொல்ற படத்தோட பேஷ்பேக் வருது. அந்த பேஷ்பேக்ல நமக்கு எமோஷன் டச்சே ஆகல. ஈஸ்வராக லிவெஞ்சான ஸ்டோரியா இருந்தாலும், பேய் படத்துக்குலாம் ஒவ்வொரு ஸ்டோரி லிவெஞ்ச் ஸ்டோரி ஒன்று வரும். இதுலயும் அப்படிதான் வருது. ஒரு லேடி, ஒரு அம்மா கதாபாத்திரமோ ஒரு பொண்ணு கதாபாத்திரமோ இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான அழுத்தம் இல்லை. இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்த்துட்டு வர பப்ளிக்கோட கருத்து தான். இந்த படத்தை கழுவி பப்ளிக் ஊத்துறதும் இதுதான். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் த டோர். இந்த படத்தை உண்மையிலே யாரும் பார்க்காம வீட்டுக்குள்ள போய் கதவு முடிக்கதான் நல்லது. அப்படிதான் எடுத்துக்கிறாங்க இந்த படத்தை. அது ஒன்னா இந்த படத்துக்கு டோர்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் மச்சான் அந்த படம் போவாதரா, நம்ம அதுக்கு அங்க போய் தியேட்டர்ல போய் உள்ள போய் கதவு முடிக்கிறதுக்கு நமக்கு காசாவது மிச்சமாகி வீட்லயாவது போய் கதவு முடிக்கலாம்.
த டோர். இது என்னோட தனிப்பட்ட உள்ள கருத்து. நான் வச்ச இந்த படத்துக்கு தலைப்பு த டோர். ஏன்னா அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரம் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாவம் நடிச்சவங்களும் நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்பவே நேர்த்தியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வெங்கட்ராமன் ஆகட்டும், பாவன் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நம்ம குறை சொல்ல தேவையில்லை. இந்த படத்துல வந்து மித்ரா கதாபாத்திரம் பவனா, கணேஷ் வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, நந்து, கபிலன் வேலன், பிரியா வெங்கட், ரமேஷ் அறிமுகம், சிந்தோரி, சங்கீதா மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நவீன் ராஜ். இந்த படத்தோட ஒண்ணுத்துக்கு உதவாத இசையை சொன்னங்க, நல்லாவே மட்டமா போல சொன்னல, வருண் உன்னி. என்ன இசையமைப்பாளரோ அப்படிதான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஜெய் தேவ். பேர்ல மட்டும்தான் ஜெய் தேவ், படத்துல ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி படம்லாம் எடுத்தாங்கன்னா எதுக்காக யார் போவா? ரைட்டர் அண்ட் டைரக்டர் மட்டும் ஜெய் தேவ் போறாரு, படம் ஜெய் ஆகுது. இது நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணு, இந்த படம் கோவம் வரும். நீங்க போய் தியேட்டர்ல டோர் போய் பாருங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் டோர் போய் பார்த்துட்டு பணத்தை நஷ்டம் பண்ணுங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் டோர் திரைப்படம். துறைமுகம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.